வணக்கம் தமிழர்களே, நான் உங்க தேவா. இனி நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம்னா, நேற்று ரிலீஸ் ஆன பராசக்தி. பராசக்தி ஃபர்ஸ்ட் இந்த படம் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்துருச்சுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு பெரிய மைல் ஸ்டோன். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா SK25 அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 25வது படம் அவர் ஜஸ்ட் ஒரு 12 13 இயர்ஸ்ல இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் ஆகிறதா சான்ஸே இல்லை. அது வந்து இவரால் நடந்திருக்குன்னா அது ஒரு பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அவருக்கு. செம்ம டேலண்டடான ஆள் தான். நம்ம வந்து எந்த வகையில் இது சொல்ல முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது சுதா கங்கரோட படம். ஸோ அதுவும் ஒரு பெரிய எக்ஸ்பிரேஷன் உண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மல்டி கேஸ்ட், அதாவது மல்டி ஸ்டார்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. ஸோ இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்களே, இந்த படம் நிறைய எதிர்ப்பை தாண்டி வேற ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா நேற்று படம் ரிலீஸ்னா முந்தா நேற்று தான் சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாங்க. புக்கிங்ஸ்லாம் முந்தா நேற்று மத்தியானம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ பண்ணியும் எல்லாமே ஃபுல்லாச்சு. ஸோ நல்லாவே ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பராசக்தி. இந்த படத்துல சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவி மோகன், அதுக்கப்புறம் ஸ்ரீலீலா, அதுக்கப்புறம் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. என்னதான் இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தை மெயினாக ஹோல்ட் பண்ணுறது ஒரே ஒரு ஆள் தாங்க, சிவகார்த்திகேயன் தான். ரொம்ப சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். அதாவது அவரோட ஆக்டிங் இருக்கட்டும், அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. பட் ஆனால் த்ரூ அவுட் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கதை எங்கெங்கேயோ போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எங்கெங்கேயோ இந்த சென்ஸ் எப்படி சொல்லணும்னா, இது வந்து ஒரு ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிற படம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் காமனா. ஸோ அது வந்துட்டு இந்த இடத்துல ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு நம்மளுக்கு என்னடா இது எங்கெங்கயோ போதே, இது எப்போ வந்து இந்த சீன் வரும் அப்படின்றது ஒரு மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஒரு அண்ணன் தம்பி பாசத்தை காமிக்கிறேன்ட்டு அதர்பாவும் சிவகார்த்திகேயன் நடிச்சிருப்பாங்க. ஒரு சீன்லாம் வந்து அது ஏன்டா அப்படி இருக்குது, கிரிஞ்சு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. அதெல்லாம் வந்து சுத்தமா செட் ஆகாத மாதிரி இருந்தது படத்துக்கே. பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதர்வா சூப்பராக பண்ணிட்டாருங்க. பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். சிவகார்த்திகேயன்னா கொஞ்சம் அங்கங்கே ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸ்டார்டிங் சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படி தோணுச்சு. பட் த்ரூ அவுட் த செகண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு தான் சொல்லணும். அந்த ஸ்டார்டிங் மட்டும் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதர்வா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அது மாதிரி ரவி மோகன் அவர் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த ரோலுக்கு நல்லா தான் நடிச்சிருக்காரு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு இந்த ஒரு டெவில்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாமோ அப்படின்றது வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் நிறைய பேருக்கு அவரோட ஆக்டிங் பிடிச்சிருக்கலாம். பட் எனக்கு பிடிச்சதான் இருந்தது. பட் ஆனால் அந்த அளவுக்கு டூ த கோர் குட்டாக நடிச்சிருக்காரான்னு இல்லை. ஏன்னா ஆடியோ லஞ்ச் போகும்போதெல்லாம் பயங்கரமாக பில்டப் பண்ணாங்க. அதாவது இந்த படத்துல வந்து அவர் வந்து ஒரு பெரிய டெவில்லாம் நடிச்சிருக்காரு. அதாவது அரவிந்த் சாமி நீங்க தண்ணீர் ஒன்று எப்படி பார்த்தீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இதுவாக இருக்கும் அப்படிலாம் பேசினாங்க. அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அப்புறம் ஷீலில் ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே ஒரு குறை சொல்ல முடியாது. ஓகே, நல்ல ஒரு டெபியூ தான் உங்களுக்கு, கோலிவுட்ல ஒரு நல்ல ஒரு டெபியூ. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் அண்ணா கேரக்டர், கலைஞர் கேரக்டர் பண்ணியிருக்கவங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதெல்லாம் யாருன்னு நான் சொல்ல விரும்பல, நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேமியோ வந்து 2-3 பேர் கேமியோ இருக்குது. அதில் ஒரு கேமியோ அவங்களே ரிவீல் பண்ணாங்க. ஸோ அதனால நான் சொல்கிறேன், பேசில் ஜோசப் அவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆக்டரு. அவர் இங்கே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆயிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து செம்ம ஹிட் ஆகிட்டாருங்க. அவ்வளோ கற்று சிவகார்த்திகேயன் கூட அவ்வளோ கற்றுல, அவருக்கு அவ்வளோ கற்று ஆகும்னு ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக பார்த்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக, ஓகே இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து ஒன்று நடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுதா கங்கோரோட டேரக்ஷன் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க எப்பயுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான படங்கள் தான் எடுப்பாங்க. இந்த படத்தில் கொஞ்சம் எமோஷனலோ ஒரு காமெடியோ ஒரு லவ் சீன்ஸில் வந்து கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஸ்டார்டிங்கில். ஏன்னா இன்டூ த கதை போகிறது வந்து செகண்ட் ஹாஃபில் தான் இருக்குது. இந்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐயோ அப்படின்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத தன்மையாக தான் இருந்தது அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் பார்த்துட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ஆனால் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இன்டர்வல்லேருந்து பிஃபோர் கிளைமேக்ஸ் வரையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அந்த நம்மளே போராடணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு வெறிலாம் வரும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சொல்லி ஆகணும், ஜி பிரகாஷ் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அவரோட 100வது படமும். ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நம்ம ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கலாம். ஸோ பராசக்தி பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப படமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு குடும்ப படமாக தான் இருக்கும். ஆனால் எல்லாருமே போய் தியேட்டரில் பார்க்கலாம். ஸோ நம்மளோட படம் வரல, சரி விடுங்க, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஸோ பராசக்தி இந்த படத்துக்கு நம்ம சேர்ந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 80. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவாசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பில் பட்டனை மறந்துடாதீங்க.